ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாவங்க விஜயோட நிலமையை நினச்சா நமக்கு ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருக்குது, ஒரு பக்கம் ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. ஒரு சங்கடத்தில் மாட்டிகிட்ருக்கிறாரு விஜய். பாவங்க எப்படியாவது நம்ம வெண்பாவை இந்த அளவுக்கு காலில் வெந்நீரெல்லாம் கொட்டி கொடுமைப்படுத்தியிருக்காளே, ஒரே 10 நாளில் இவ யார் என்ன, இவ பேக்ரவுண்டு என்னன்றதை ஆதாரத்தோடு கண்டுபிடிச்சி அந்த கதிரேசன் கிட்ட ஒப்படைச்சா ஆட்டோமேட்டிக்காக மற்ற வேலையெல்லாம் அவரே பார்த்துப்பாரு அப்படின்றதுக்காக ரொம்பவே ரிஸ்க் எடுத்துட்ருக்காங்க. அதை புரிஞ்சுக்காம இந்த சுடர் பிசாசு ஃபஸ்ட் நைட்டு ஜாங்கிரி அல்வா மல்லிப்பூன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கர மூடில் இருக்காங்க இந்த சுடர். விஜய் மூஞ்சை பார்த்தா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இருக்கிறாரு. எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கிறாரு. எப்படியாவது நம்ம வெண்பா குட்டி அந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு, டாடா எனக்கு தூக்கம் வருது டாடா கதை சொல்லுங்க அப்படின்னு நடு பெட்ரூமில், அதாவது நடு பெட்டில் உக்காந்துக்கிட்டு கதை சொல்லணுங்க. கதை சொல்ல சொல்லி விஜயையும் இந்த பக்கம் இந்த சுடர் பிசாசையும் டார்ச்சர் பண்ணணும் நம்ம வெண்பா குட்டி. ஸோ இப்படி ஏதாவது பண்ணால் மட்டும்தான் விஜய் இந்த சுடர் பிசாசுக்கிட்ட தப்பிக்க முடியும். அப்படி இல்லைன்னா அந்த பாலை எடுத்துகிட்டு பால் குடிங்கன்னு சொல்லிட்டு ஏதோ இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் நைட் நடக்கிற மாதிரியும் இந்த சுடர் பயங்கரமாக மேக்கப் பண்ணிக்கிட்டு பால் குடிங்க விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாலை வாங்கிக்கிட்டு அப்படியே திணறாரு நம்ம விஜய். ஐயோ இந்த பாலில் ஏதாவது கலந்துட்டுருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டுருக்குறாரு. ஸோ 2 பேரும் பெட்டில் உக்காடுறாங்க. இந்த சுடர் பக்கத்தில் நெருங்கி உக்காடுறாங்க. விஜய் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விஜயை காப்பாற்ற போகிறது யார்? நம்ம மல்லிக்கும் இந்த விஷயம் தெரியாது. விஜய் பார்த்தீங்கன்னா சந்து கேப்பில் நம்ம மல்லிக்கிட்ட போயிருக்காரு. ரொமான்ஸ் அங்கே பண்ணலான்னு போனால் அந்த இடத்துல ராஜி நந்தி மாதிரி அவங்க ரொமான்ஸை தடுத்து கடைசியில் விஜய் ஒரு ட்ராமா போட்டு மல்லியே சண்டை போடுற மாதிரி பிடிச்சிட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. அங்கே ரொமான்ஸ் பண்ணலான்னா நந்தி மாதிரி ராஜி நிற்கிறாங்க. இங்கே ரொமான்ஸ் வேணாம், யாராவது நந்தி மாதிரி இந்த ரொமான்ஸை நிறுத்தினா ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எதிர்பார்த்துட்ருக்கிறாரு. ஆனால் இங்கே யாருங்க நிறுத்த முடியும்? இந்த கதிரேசனும் நிஷாவும் இவங்களுக்குள்ளே நல்ல விஷயம் நடக்கட்டும்ன்ட்டு தான் ஒதுங்கி இருப்பாங்க. ஏன் நம்ம வெண்பா குட்டியை கூட அவங்களே வச்சிட்டு இருக்கலாம். ஆனால் நம்ம வெண்பா ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக அவங்க அடிக்கடி நல்ல விஷயம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ விஜய் காப்பாற்றுறதுக்காகவும் நம்ம வெண்பா குட்டி ஓடி நம்ம விஜய் இருக்கிற இடத்துக்கு, அதாவது அந்த சுடரோட ரூம்குள்ளே இந்த மாதிரி சொல்லணும், டாடா எனக்கு தூக்கமே வரல, நீங்கள் கதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நடு பெட்டில் படுத்துக்கணுங்க. எப்படி இருக்கும் அந்த சுடருக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கும், வெறி ஏறும். அதே சமயம் வெண்பாவை திட்டவும் முடியாது, ஏன்னா விஜய் இருக்கிறாரு, திட்டவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, சைலண்ட்டாக படுத்து தான் ஆகணும். ஸோ அப்படி இந்த விஷயம் தடுத்து நிறுத்துறதுக்கு நம்ம வெண்பா குட்டி ஹெல்ப் பண்ணலாம். இன்றைக்கி அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம், டெய்லியும் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்களான்றது சந்தேகம்தான். இந்த சுடருக்கு சந்தேகம் வந்துடும். அதனால இன்னும் 10 நாள் எப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.